இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பிலேமோன் நிருபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் பவுலை குறித்து நேற்று தியானித்தோம். இன்றைக்கும் கூட பவுலை குறித்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும். அது என்ன காரியம்? பவுலுடைய ஊழியம் எப்படியா இருந்தது? பணிவுள்ள ஊழியத்தை பவுல் செய்து வந்தார். அதிலும் விசேஷமாக இந்த பிலேமோன் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலுடைய ஊழியத்தில் ஒரு பணிவு காணப்பட்டது. நேற்றைய தினத்தில் பவுல் கண்ணியமுள்ள ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட பணிவுள்ள ஊழியம் செய்கிறதான ஒரு பவுல் யார்? பிலேமோனை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தியது இந்த பவுல். பிலேமோன் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டிருக்கிறார், ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் பவுல். ஆனால் இந்த பிலேமோனிடத்தில் பவுல் ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அது என்ன வேண்டுதல்? அதுதான் ஒனேசிமு, அதாவது பிலேமோனை விட்டு பிரிந்து சென்றதான ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வேண்டுதல். ஒருவேளை பவுல் நினைத்திருந்தால் இந்த பிலேமோனுக்கு அதை ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் பிலேமோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான் இந்த பவுல். அப்போ அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு கட்டளையை சொல்வது போல இந்த பவுல் நினைத்திருந்தால் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பவுலோ அப்படி சொல்லவில்லை. அவர் எப்படிப்பட்டதான வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்தி தான் பாருங்க. அவர் நிருபத்திலே பயன்படுத்தியுள்ள ஒரு வார்த்தைகள் எப்படியாக சொல்லுகிறது? கட்டப்பட்டவனாக இருக்கிற நான், முதிர் வயது உள்ளவனாக இருக்கிற நான், உம்மிடத்தில் நான் மஞ்சாடுகிறேன். இப்படியான வார்த்தைகளை, ஒரு பணிவுள்ள வார்த்தைகளை, ஒரு தாழ்மையின் வார்த்தைகளை இந்த பிலேமோனுக்கு பவுல் வைக்கிறார். ஏன் இப்படி பவுல் செய்கிறார்? இதுதான் அவருடைய ஊழியத்தில் ஒரு தாழ்மையை கொடுக்கிறது. ஒருவேளை பவுல் அவருக்கு கட்டளை செலுத்தியிருப்பாரானால், ஒரு ஆர்டரை பவுல் பாஸ் பண்ணியிருப்பாரானால், அந்த கட்டளையை பிலேமோன் ஏற்றும் கொள்ளலாம், ஏற்காமலும் போயிருக்கலாம். இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி அவர் சென்று விட்டிருப்பார். ஆனால் இப்போ இந்த பவுல் என்ன செய்கிறார்? ஒரு மஞ்சாட்டை போல தன்னை தாழ்த்தி ஒரு வேண்டுதலை போல எப்படியாவது இந்த ஒனேசிமுவை பிலேமோன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்கிறார். இந்த வேண்டுதலை படித்ததான இந்த பவுல், இந்த பிலேமோன் கண்டிப்பாக ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்வார். சொல்ல வேண்டிய விதத்தை நன்றாக அறிந்து பவுல் சொல்லுகிறார். இதை தான் அவருடைய ஊழியத்திலும் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் அநேகரை அவர் ஆதாயப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது என்ன? இந்த பணிவுள்ள ஊழியத்தை பவுல் செய்கிறார். அவர் கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்டாலும் அவர் இந்த பணிவையும் கூட அவர் கற்றுக்கொள்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு பணிவு? மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறதான ஒரு பணிவு, கல்லான இருதயத்தை கூட கரைக்கிறதான ஒரு பணிவு. இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலும் நாம் எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம பணிவாக இருக்கிறோமா? நம்முடைய சொல்லில், நம்முடைய செயலில் நாம் பணிவாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களிடத்தில் நடக்கிற பணிவின் நிமித்தமாக அநேகம் பேர் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு ஊழியம், இதுதான் பணிவுள்ள ஊழியம். நாம் செய்கிற ஊழியத்திலும் நமக்கு பணிவு தேவை. நம்முடைய சொல்லில், செய்கையில், நடக்கையில் நமக்கு பணிவு தேவை. நாம் ஒரு விசை நாம் வளைந்து நெளிந்து பணிந்து போகும்போது எந்த விதமான பாடுகளும் நமக்கு வராது. அதில் எந்த விதத்திலும் நாம் குறைந்து போவதில்லை. அதன் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் நான் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு இந்த பணிவை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பணிவோடு கூட ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். பிலேமோனுடைய நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் எவ்வளவு பணிவாக, எவ்வளவு அழகாக இந்த மஞ்சாட்டை பிலேமோனிடத்தில் வைக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பணிவான ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். அவர் அதட்ட வேண்டிய இடத்துல அவர் ஒரு எச்சரிப்போடு கூடிய சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எச்சரிப்போடு சொன்னார். ஆனால் எந்தெந்த விதத்தில் யார் யார் இடத்துல பணிவு காட்ட வேண்டுமோ எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் பணிவு காட்டினார். இன்னைக்கு இதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்கிறதான ஒரு கர்வம் உங்களுக்கு எப்பவும் வரக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை நான் தாழ்மையாய் செய்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணம் மாத்திரமே நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை நான் செய்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணம் மாத்திரமே நமக்கு காணப்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பணிவான ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்னுமாக பவுலுடைய ஊழியத்தை நாம் பார்ப்போமானால் அவர் துணிவுள்ள ஒரு ஊழியத்தை செய்தார். இந்த
ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், பிலமோன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், ஒனேசிமுவை துணிவோடு கூட பவுலிடத்தில் அனுப்புகிறார். ஒரு கரிசனை உள்ள ஒரு ஊழியத்தை பவுல் செய்தார். இன்னுமாக அநேக ஊழியங்களை பவுல் செய்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நாம் இப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்ய வேண்டும். ஒப்புரவாகுதலின் ஊழியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பணிவுள்ள ஊழியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? செய்கிற காரியங்களில் பணிவாய் நாம் செய்ய வேண்டும். தேவ ஊழியர்களிடத்தில் பணிவாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவ மனிதர்களிடத்தில் பணிவாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் தேவனுடைய காரியம் நிச்சயமாக வெற்றியாய் அமையும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பணிவான ஊழியத்தை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எந்த ஊழியம் செய்தாலும் அதில் ஒரு பணிவு காணப்பட வேண்டும். நாம் பாடுகிற பாட்டில் ஒரு இனிமை இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பணிவோடு கூட, ஒரு தாழ்மையோடு கூட நாம் பாடுவோமானால் அதை கேட்கிறதான இருதயங்கள் உருகும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு பணிவு காணப்படுமானால் அதை கேட்கிறதான இருதயங்கள் உருகும். அதை கேட்கிறதான ஆண்டவருடைய உள்ளம் இறங்கும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் பணிவோடு செய்ய கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. இந்த பிலோமோன் நிருபத்தை குறித்து அழகாக நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியுமாக இதை சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள். பிலேமோனை குறித்தும் நாம் தியானித்தோம், ஒனேசிமுவை குறித்தும் தியானித்தோம், பவுலை குறித்தும் தியானித்தோம். ஒரே ஒரு பேப்பரில் இருக்கிற, ஒரே ஒரு பக்கத்தில் இருக்கிறதான இந்த நிருபம் அநேக காரியங்களை, இந்த ஒரு சின்ன கடிதம் அநேகமான உலகத்துக்கு தேவையான அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம்முடைய ஊழியத்திற்கு தேவையான அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதே போல நம்முடைய ஊழியங்களும் மாற்றப்பட வேண்டும். நமக்கு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த பிலேமோன் நிருபத்தின் மூலமாய் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு தெளிவாய் நீர் கற்றுக் கொடுத்தீங்க. எங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பிலேமோனை போல ஆண்டவரே, ஒனேசிமுவை போல, பவுலை போல எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை விட்டு ஏதாவது ஒரு காரியங்களில் நாங்கள் வழி விலகி செல்வோமானால் ஆண்டவரே, தயவாக நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே சப்பா, உமக்கு பிரியமுள்ள காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு பாராட்டுகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதி, கனம், மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். நீரே கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. மீட்பராமே சுமலன் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.